ஈரோடு வரலாற்று ஆய்வாளர் கணியன் பாலன் அவர்கள் எழுதிய சங்ககால ஆராய்ச்சி பழந்தமிழ் சமுதாயமும் வரலாறும் என்பது ஏறத்தாழ 1000 பக்கங்கள் உடைய பெரிய புத்தகமாகும். வரலாற்று ஆசிரியர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய புதையலாகும். அதில் அவர் சொல்லுகிறார், நடைமுறை வாழ்க்கையிலேயே அரசியலில் தொழில்துறையில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. எவ்வளவோ மர்மங்கள் திகில் நிறைந்த கதைகள் இருக்கும் பொழுது வரலாறு என்கிற காட்டில், வரலாறு என்கிற இருட்டில், சரித்திரம் என்கிற கடலில் மர்மங்கள் கேள்விகள் இல்லாமல் இருக்குமா? மெகஸ்தனிஸ் சாணக்கியன் தமிழர்களுடைய பாண்டியர்களுடைய ஆட்சியை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். மௌரிய படை மதுரை வரை படையெடுத்து வந்ததாகவும் அது முறியடிக்கப்பட்டதாகவும் வரலாற்று அறிஞர் டி கோசாம்பி சொல்லுகிறார். மாமன்னன், இந்தியாவை கட்டி ஆண்ட மாமன்னன் அசோகன் தன்னுடைய அரசுக்கு வெளியே தமிழர்களுடைய அரசுகள் இருந்ததாக குறிப்பிடுகிறார். அவர்களால் தமிழகத்தை கைப்பற்ற முடியவில்லை. ஆந்திர கர்நாடக பகுதிகள் அடங்கிய தக்கான பீடபூமியை தமிழர்கள் ஆண்டு வந்தார்கள். கலிங்க மன்னன் காரவேலன் அவனுடைய அத்திக்கும்பா கல்வெட்டு கிமு 165 1300 ஆண்டுகளாக இருந்து வரும் தமிழர்களுடைய ஐக்கிய கூட்டணியின் கீழ் இருந்த கலிங்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பித்துண்டா நகரத்தை கைப்பற்றி கழுதையை ஏரில் பூட்டி நான் விடுவேன் என்று சவால் விட்டிருக்கிறார். கலிங்கத்தின், அதாவது ஒரிசா துறைமுகம் பித்துண்டா தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. பெருவழுதி பெயர் பொறித்த நாணயங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு. இவையெல்லாம் கடல் கடந்த நாடுகள், தூர தேசத்து நாடுகளில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைத்திருக்கிறது. எல்லாம் கிமு 2000 கிபி 2000, கிபிக்கு முன்பு கிமு, எல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வரலாற்றை கிமு என்று இருந்த அரசர்கள் நாணயங்கள் கிடைத்திருக்கிறது, ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது கிமுக்கு முன்பு. ஆனால் திட்டமிட்டு சில சதிகாரர்கள் கிபிக்கு பிறகு என்று சொல்லுவது ஏன் என்ற மகத்தான ஒரு மாபெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சாதவாகனர்கள் ஒரு பக்கம் தமிழையும் இன்னொரு பக்கம் பிராகிருதத்தையும் தன்னுடைய கல்வெட்டில், தன்னுடைய நாணயத்தில் சாதவாகனர்கள் ஒரு பக்கம் தமிழையும் ஒரு பக்கம் பிராகிருதத்தையும் அச்சிட்டு இருக்கிறார்கள், கல்வெட்டிலும் நாணயத்திலும். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளை தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள் என்பது சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழர்கள் மெசபடோமிய பகுதிகளுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் எகிப்துக்கும் பாலஸ்தீனத்திற்கும் சீனா வரையிலும் தொடர்ந்து வணிகம் செய்து வந்தார்கள். அந்த செய்திகளெல்லாம் ஆதாரத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எகிப்து, தாய்லாந்து, வளைகுடா நாடுகள், அந்த நாடுகளில் கிமுவுக்கு முன்பின் தமிழ் எழுத்துக்கள் கிடைத்துள்ளன. முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு பல்வேறு நாடுகளோடு ஒப்பந்தம் போடுகிறார்கள் அல்லவா? அதை போல முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் இருக்கிறது. அதில் ஒரு தமிழ் வணிகன், ஒரு தமிழ் வியாபாரி ஒரு கப்பலில் ஒரு தடவை 100 கோடிக்கும் அதிகமாக மதிப்புள்ள பொருள்களை அனுப்பியதாக, வணிகம் செய்ததாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இலக்கியத்தில் கூட, சங்க இலக்கியத்தில் கூட
பொருள் வயிர் பிரிவு, பொருள் தேடுவதற்காக கணவன் பிரிந்து சென்றான், தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து சென்றான் என்று கடல் வணிகம் குறித்து பேசுகிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாணயங்கள், கல்வெட்டுக்கள், இப்படி பல்வேறு ஆதாரங்கள், வெளிநாட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவு பேரும் சொன்ன பிறகும் இவையெல்லாம் நம்முடைய தமிழர்களுடைய கடல் வணிகம் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கடல் வணிகம் குறித்து நம்முடைய வரலாற்றில், இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு பாடநூல்களில் இடம்பெறாதது ஏன் என்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த நூலுக்கு சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் பி. அரசு அவர்களும், கல்வெட்டுத்துறை அறிஞர் சே. ராசு அவர்களும் அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். இதைவிட பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி, 1500 ஆண்டுகளாக இலங்கை பௌத்த மதத்தின் மகாவம்சம் என்கிற நூல் தமிழர்களை கொல்லுவதன் மூலம்தான் பௌத்தர்களை காக்க முடியும் என்ற கருத்தை பிரச்சாரம் செய்கிறது, போதித்து வருகிறது. எல்லால மன்னனின் தமிழ் வீரன் ஒருவனை கொன்று அவனது தலையின் மீது நின்று அந்த தமிழ் வீரனின் பச்சை இரத்தத்தை குடித்து தனது கர்ப்பகால விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டாள் ஒருத்தி. அவள்தான் மகாவம்சம் குறிப்பிடுகிற மகாதாய் ராஜமாதா. இப்படி 2009ஆம் ஆண்டு 1 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த போரில் கூட தமிழர்களை கொன்று அவர்கள் மண்டையோட்டின் மீது ஏறி நின்று கொண்டு அவர்களுடைய பச்சை இரத்தத்தை குடித்த நிகழ்வுகள் நடைபெற்றதாக பதிவு செய்கிறார். ஆக ஜென்மமாக, யுகம் யுகாந்திரமாக, பரம்பரையாக தமிழர்கள்தான் நம்முடைய எதிரி என்று பச்சிலம் குழந்தைகளுக்கு கூட, படிக்கிற மாணவர்களுக்கு கூட அங்கே போதிக்கப்படுகிறது. மகாவம்சம் என்ற நூலில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறார். இப்படி இந்த புத்தகம் தமிழர்களுடைய 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட, அதாவது இந்தியாவில் வேறு எந்த இனத்திற்கும், வேறு எந்த தேசிய இனத்திற்கும், வேறு எந்த தேசிய மொழிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வரலாறு இருப்பதை ஆதாரங்களோடு, இலக்கிய ஆதாரம் மட்டுமல்ல, நாணயங்கள், கல்வெட்டுக்கள், இப்படி பல்வேறு ஆதாரங்களையும் வைத்துக்கொண்டு உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர்களின் துணை கொண்டு இந்த புத்தகத்தில் கணியன் பாலன் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். சான்று ஆதாரங்களோடு அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக நிறுவியிருக்கிறார்கள். நமக்கு மிகப்பெரிய புதையல் இருக்கிறது. நாம் உட்கார்ந்திருக்கிற இடத்திற்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது. நம்முடைய பாட்டனார், நம்முடைய முப்பாட்டனார் காலத்தில் நமக்கென்று மிகப்பெரிய சொத்துக்கள், நம்முடைய பூர்வீகம் என்பது செல்வ வளம், செல்வ செழிப்பு மிக்கது. நாம் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? அவ்வளவு மிகப்பெரிய வரலாறு நம்முடைய வரலாறு. நாணயங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கல்லணையை கட்டி விவசாயம் செய்திருக்கிறார்கள். நாணயத்தை தன்னுடைய நிர்வாகத்தில் நாணயங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கடல் கடந்த நாடுகளோடு வணிகம் செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதை முறையாக நம்முடைய மாணவர்களுக்கு, மழலை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத வகையில் நம்முடைய பாடத்திட்டம் இருக்கிறது என்று மாபெரும் குற்றச்சாட்டை சொல்லுகிறார். நம்முடைய பாடத்திட்ட குழுவில் அறிஞர்கள் இடம்பெற வேண்டும், பேராசிரியர்கள் இடம்பெற வேண்டும். மாறாக சினிமா குத்துப்பாட்டு பாடுகிற பட்டிமன்ற பேச்சாளர்கள் இடம்பெற்றால் கேவலமாகத்தான் இருக்கும். இந்த இனம் அழிந்துவிடும். வரலாற்றை பாதுகாக்காத இனம் அழிந்து போய்விடும். பல அற்புதமான செய்திகளை, வரலாற்று கருவூலத்தை இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். தமிழர்களே, தயவு செய்து பழந்தமிழ் சமுதாயமும் வரலாறும் என்ற வரலாற்று அறிஞர் கணியன் பாலனுடைய புத்தகத்தை படியுங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எதிர் வெளியீடு இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறது. நியூ செஞ்சுரி புத்தக நிலையமும் வெளியிட்டு இருக்கிறது. அவசியம் அனைவரும் படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.